மகர ஜோதி தரிசனத்தை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிட கேட்கலாம். விக்னேஷ், கள விவரம் என்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்களை வழங்கலாம். அபிராமி, பார்த்தோம்னா உலக புகழ்பெற்ற சபரிமலையில இன்றைய தினம் மகரஜோதி தரிசனமானது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்காக பார்த்தோம்னா லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் அங்கே கடந்த 3 தினங்களாக அங்கேயே தங்கி இருந்து இந்த நிகழ்வை காண்பதற்காக அவங்க காத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மகர விளக்கு பூஜையானது மலையாள மாதமான மகர மாதத்தின் முதல் நாளான இன்று சரியாக மாலை 6:30 மணி அளவுல பொன்னம்பலமேட்டு பகுதியில் இந்த மகர ஜோதியானது தென்படும். இதனைத் தொடர்ந்து சபரிமலை சன்னிதானத்தில் கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் இந்த மகர விளக்கு தரிசனத்துக்கு செய்வார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மகர ஜோதி தரிசனம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்களின் முக்கிய ஆன்மீக நிகழ்வாக சொல்லி பார்க்கலாம். குறிப்பா இந்த மண்டல மகர விளக்கு காலங்களில் இந்த உச்ச நிகழ்ச்சியா பார்க்கப்படுற இந்த மகர விளக்கு பூஜையானது இன்று மாலை இன்னும் சற்று நேரத்துல நடக்க இருக்குதுன்னு சொல்லலாம். இதற்காக பார்த்தோம்னா பந்தளத்திலிருந்து சபரிமலை ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட இந்த திருவாபரண பெட்டியானது இன்று மாலை 5:30 மணிக்கு கரங்குத்திக்கு வரும். அங்கிருந்து தேவசம் போர்டு அதிகாரிகள் அந்த பெட்டியை வரவேற்று பெரிய நடைப்பந்தல் வழியாக சரியாக 6:30 மணிக்கு 18ஆம் படியில ஏறுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா கோயில் தந்திரி மற்றும் மேல் சாந்தித்த இந்த தங்க ஆபரண பெட்டியானது ஒப்படைக்கப்படும். பிறகு சிறிது நேரத்தில் ஐயப்பன் விக்கிரகத்துக்கு இந்த தங்க ஆபரணங்கள்லாம் அணிவிக்கப்பட்டு 6:35 மணி அளவுல தீபாராதனை தொடர்ந்து ஐயப்பன் கோயிலுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வானில் இந்த மகர நட்சத்திரமாக தோன்றும். அதுக்கு நேர் கீழே பார்த்தோம்னா அந்த பொன்னம்பலம்பேட்டில் 3 முறை இந்த மகர ஜோதி தரிசனம் நடைபெறும். இதற்காக பார்த்தோம்னா கடந்த 3 தினங்களாகவே பக்தர்கள் சபரிமலை சுற்றி இருக்கிற வனப்பகுதிகளில் காட்டுப்பகுதிகளில் கூடாரம் அமைச்சு தங்கி இந்த தரிசனத்தை முடிச்சுட்டு செல்லணும் அப்படின்னு இருக்காங்க. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருக்கு. சன்னிதானம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 5500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த தரிசனம் முடித்த பக்தர்கள் யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாம சுலபமாக சாமி கும்பிட்டோம் அப்படின்ற காரணத்தை முன்னிறுத்தி அவர்களுடைய விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஜோதி தரிசனம் முடிந்து பக்தர்கள் ஊர் திரும்புவதற்கு கேரள போக்குவரத்து கழகம் சார்பில் 1000 பேருந்துகள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம நாளைக்கு அதிகாலையிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் முன்பதிவு செய்த பக்தர்கள் யாருமே சீக்கிரம் வர வேணாம், நாளைக்கு 6 மணிக்கு மேல வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேவசம் போர்டு சார்பில் இது போன்ற அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அபிராமி. விக்னேஷ், மகர ஜோதியை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு எவ்வாறாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு போலீசார் எவ்வாறாக பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர்? இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். அபிராமி, பார்த்தோம்னா சபரிமலையில ஒவ்வொரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போலீசார் பணி மாற்றம் ஏற்பட்டு இவங்க சுழற்சி முறையில பணியில ஈடுபட்டுட்டே வருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா கேரள போலீஸ் சார்பா 1500 காவலர்களும், அதே போல தமிழ்நாடு அரகோணத்திலிருந்து 80 பேர் கொண்ட 2 NDRF குழுக்களும், அதே போல CRPF உள்ளிட்ட வீரர்களும், அதே போல ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் உள்ளிட்ட வீரர்களும் என சேர்ந்து மொத்தம் சாதாரண நாட்கள்ல 2500 பேர் இந்த பாதுகாப்பு பணியில இருப்பாங்க. இன்றைய தினம் மகர ஜோதி அப்படின்றனால கூடுதலாக 2500 போலீசார் சேர்ந்து இன்றைய தினம் மொத்தம் 5500 போலீசார் பாதுகாப்பு பணியில் அங்கே ஈடுபட்டு இருக்காங்க. பக்தர்கள் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அங்கெல்லாம் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு டயர்கள் கட்டப்பட்டு அவர்கள் வனப்பகுதிகளுக்கு அத்துமீறி செல்ல முடியாதபடியும், அதே போல கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்றத கருத்துல கொண்டு இவங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.